ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னா என்ன, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ நவ். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, whenever a machine component changes the shape of its cross section, the simple stress distribution no longer holds good and neighborhood of the discontinuity is different. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு மிஷின் காம்பனண்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். ஷாஃப்ட்டு வித் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் த்ரூ அவுட் த லென்த் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டயமீட்டர் டி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். when there is no change in the cross செக்ஷனில் எந்த சேஞ்சுமே இல்லாதப்போ நீங்கள் லோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா the stress distribution will not disturb. அது வந்து டிஸ்டர்பே ஆகாது. என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிராஸ் செக்ஷனில் எந்த பார்ட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? பட் when there is a discontinuity, அதாவது அகெயின் ஒரு ஸ்டெப்பர் பார் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பர் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் லென்த் வரைக்கும் ஒரு டயமீட்டர் இருக்கும், இன்னொரு லென்த்துக்கு இன்னொரு டயமீட்டர் இருக்கும். இப்போது இந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னா இதோட கிராஸ் செக்ஷன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது. ஒரு டயமீட்டர்லேருந்து இன்னொரு டயமீட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அட் தி டிஸ்கன்டினியூட்டி ரீஜன், இந்த ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? The irregularity in the stress distribution caused by abrupt change of form is called stress concentration. ஸோ இந்த மாதிரி சடன் சேஞ்ச் இருக்க இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு irregularity வரும். இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ரீஜன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பட் when there is a discontinuity, இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது அப்படின்னா சடனாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ் ஆகும். ஸோ என்னென்ன டிஸ்கன்டினியூட்டிலாம் இருக்குது? ஃபில்லட் இருக்கலாம், நாட்ச் இருக்கலாம், இல்லை ஹோல்ஸ் இருக்கலாம், சின்ன கீவே கட்டிங் இருக்கலாம், இல்லை ஸ்ப்ளைன்ஸ் இருக்கலாம், இல்லை சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கூட வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம் மெஷின் காம்பவுண்டில். இந்த மாதிரி ஒரு மெஷின் காம்பவுண்டில் எந்த இடத்துல கிராஸ் செக்ஷனில் டிஸ்கன்டினியூட்டி இருந்தாலும் தேர் வில் பி மோர் ஸ்ட்ரெஸ் ஆன் த பர்டிகுலர் ரீஜன். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனை கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக we need to include the factor stress concentration factor, which is nothing but the ratio between the maximum stress and normal stress. Again, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டெப்பர் பார் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பர் பாரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேரியிங் கிராஸ் செக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இஃப் வி அப்ளை த லோடு பி, ஸோ இதோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். இந்த ரீஜனில் வேர் தெர் இஸ் அ டிஸ்கன்டினியூட்டி த ஸ்ட்ரெஸ் வேல்யூ வில் பி மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமமுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா கேடி, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சரிங்களா? இதை கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தியரட்டிக்கல் ஃபேக்டர். when there is a discontinuity based on type of the discontinuity, based on the region of discontinuity, அந்த discontinuity எந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரி லைக் நாச்சஸா, ஹோல்ஸா, இல்லை கீவே கட்டிங்ஸா, இல்லை வந்து சடன் ரிடக்ஷனா, என்ன மாதிரி டிஸ்கன்டினியூட்டி அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபேக்டர் வேல்யூ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலமாக பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் we are going to solve. Find the maximum stress induced in the following cases taking stress concentration into account. இந்த ரெண்டு சம்லையும் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிளேட்டு. அந்த பிளேட்டில் வந்து 12 mm டயமீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் இன் டயமீட்டர் 50 mm டயமீட்டர் இருந்தது, ரெடியூஸ் ஆகி 25 mm டயமீட்டராக மாறுது. ஸோ தெர் ஆர் டிஸ்கன்டினியூட்டி இன் தி ரீஜியன். சரிங்களா? இந்த டயக்ராமில் இந்த ப்ராப்ளம்க்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன, சிக்மா மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். பை கன்சிடரிங் கேடி, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கேடி, அதை டினோட் பண்ணுறது வந்து கேடிஆர் டினோட் பண்ணுவாங்க. அதை கன்சிடர் பண்ணிவிட்டு சிக்மா மேக்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணும். ஓகே, எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா a rectangular plate, ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா a rectangular plate of size 60 mm 10 mm. 60 mmங்கிறது அதோட வித் வேல்யூ, 10 mm அப்படிங்கிறது அதோட திக்னஸ் வேல்யூ. ஸோ ரெக்டாங்குலர் ரீஜனை பற்றி நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ரீஜன், ரெக்டாங்குலர் பிளேட். இந்த ரெக்டாங்குலர் பிளேட்டோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 60 mm இருக்குது.
இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm இருக்குது. சார் லென்த்து தேவையில்லையா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா லோடு ஆக்ட் ஆகிற ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இதான் லோடு ஆக்ட் ஆகிற ரீஜன். ஸோ லோடு ஆக்ட் ஆகிற கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா இதான் வந்து லோடு ஆக்ட் ஆகிற கிராஸ் செக்ஷன். அதோட ஹைட் வந்து 60, வித்து வந்து 10. ஸோ 10x60 அதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிளேட். இந்த பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹோலோட டயமீட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் 12 mm. 12 mmல ஒரு ஹோல் இருக்குது. அட் சென்ட்ரல் இந்த ஆக்சிஸில் சென்டர்லேயே என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த டிஸ்கன்டினியூட்டி இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.10 பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் சம் கிராஃப்ஸ். கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டில் ஹோல் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் இருக்கும். பிளேட்டில் ஹோல் இருக்க மாதிரி, டயமீட்டர் ரெடியூஸ் ஆகிற மாதிரி, பிளேட்டில் திக்னஸ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி, அதில் ஒரு ஹோல் இருக்க மாதிரி, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கிற டயக்ராம்ஸோட ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான கிராஃப்ஸ் நிறைய இருக்கும். பேஜ் நம்பர் 7.7 ஆரம்பித்து 7.13 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். இதில் நம்ம ஒவ்வொரு கிராஃபாக வந்து அனலைஸ் பண்ணணும். அதில் கொடுத்துருக்க டயக்ராம் நம்மளோட ப்ராப்ளம் டயக்ராமுக்கு எப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளமோட டயக்ராம் என்ன அப்படின்னா there is a plate, ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் பிளேட்டில் சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது. தென் ஆக்சியலாக என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ தெர் ஆர் 2 graphs which is similar to our diagram. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் கரெக்டாக சென்டராக இருக்குது, சென்டராக இருக்குது. லோட் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகுது, அலாங் தி லென்த் வைஸ் ஆக்ட் ஆகுது. செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஹோல் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டீவியேட் ஆகி தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த தூரம் வந்து இ, இந்த தூரம் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? பட் ரெண்டு கேஸில் நமக்கு எந்த கேஸ் சூட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் என்ன ஆகுது அப்படின்னா சூட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டயக்ராம் தான் சென்டரில் என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. லோடுக்கு பி அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. வித் ஆஃப் த பிளேட்டுக்கு டபிள்யூ, டயமீட்டர் ஆஃப் ஹோலுக்கு ஸ்மால் ஏ, திக்னஸ் ஆஃப் த பிளேட்டுக்கு ஹைட்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. தென் KT இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம் பை சிக்மா நாமினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சிக்மா நாமினலுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா நாமினல் இஸ் ஈக்குவல் டு P by W minus A into H. இதை வச்சு சிக்மா நாமினல் கண்டுபிடிக்கணும். தென் there is a graph is there. இந்த கிராஃப் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா KT இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து A by W. ஏங்கிறது என்ன அப்படின்னா ஹோல் டயமீட்டர், டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா வித் ஆஃப் த பிளேட். இந்த ரெண்டுக்கான ரேஷியோ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோவை ஃபைன் பண்ணிவிட்டு இந்த கிராஃபில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம KT வேல்யூ என்ன அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.10 PSG டிசைன் டேட்டா புக் we can choose the graph which is similar to our diagram. Okay, yeah. ஸோ இதான் நம்ம டயக்ராம், இது அந்த கிராஃப். இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா நாமினலுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சிக்மா நாமினல் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை W மைனஸ் A இன்ட்டு H. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி எடுத்தாங்க, ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா லோடு பை ஏரியா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து லோடு பை ஏரியா தான் ஃபார்முலா. லோடுங்கிறது P, ஏரியாங்கிறது எங்கே அப்படின்னா இந்த ஏரியா, அதாவது எந்த இடத்துல டிஸ்கன்டினியூட்டி இருக்கோ அந்த ஏரியா. ஸோ இப்போது இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏரியா என்ன அப்படின்னா W இன்ட்டு H, வித் இன்ட்டு திக்னஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா வித் இன்ட்டு திக்னஸ், இதில் வித்தை பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூலேருந்து இந்த A அப்படிங்கிற தூரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கழியுது. சரிங்களா? ஸோ இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா W மைனஸ் A. W மைனஸ் A இன்ட்டு ஹச்சுங்கிறது ஏரியா. ஸோ இந்த டிஸ்கன்டினியூட்டி ஆகிற ஏரியா. ஸோ எனக்கு அது புரியல, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஹியர். அதாவது ரெண்டு ரீஜன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா டிஸ்கன்டினியூட்டி இல்லாத ரீஜன், இது வந்து டிஸ்கன்டினியூட்டி இல்லாத ரீஜன். இதோட ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷன் இப்படி இருக்கும். இதுதான் அதோட கிராஸ் செக்ஷன், ஹைட்ஸ் இன்ட்டு W. சரிங்களா? இது வந்து டிஸ்கன்டினியூட்டி இருக்கிற ரீஜன். இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த ஹோல்ங்கிற ஏரியா மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகியிருக்கும். ஸோ இதான் இதோட ஏரியா. இந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா W மைனஸ் A இன்ட்டு H. ஸோ இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா W மைனஸ் A இன்ட்டு H. ஸோ இதான் வந்து அந்த டிஸ்கன்டினியூட்டி இருக்க கிராஸ் செக்ஷனுக்கான ஏரியா, லோடு பை ஏரியா தான் இதோட ஃபார்முலா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா லோடு 12 கிலோ நியூட்டன், 12 கிலோ நியூட்டன்கிறது 12 × 10⁻³ நியூட்டன்.
divided by W, width of the plate is equal to 60 mm they have given, minus ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது ஹோலோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 12. தென் ஹச்சுங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த பிளேட் இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து 10 mm. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு நாமினல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதாவது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 25 × 10⁶ நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், சாரி நியூட்டன் per மில்லிமீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர் ஸ்கொயர் தான், ஏன்னா 10⁶ இங்கே போட்டிருக்கேன்ல. இல்லை ஓகே எனக்கு மில்லிமீட்டர் ஸ்கொயர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர்லேயே பண்ண அப்படின்னா 25 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எம்எம்மில் தான் வச்சுருக்கீங்க. ஸோ எம்எம் ஸ்கொயர்லேயே டைரக்ட் ஆன்சர் போட்டாச்சு, 25 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நாமினல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ. நமக்கு என்ன தேவை அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் வேணும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் KT is equal to சிக்மா மேக்ஸிமம் டிவைடட் பை சிக்மா நாமினல். ஸோ இப்போ KT தெரியுது அப்படின்னா சிக்மா நாமினல் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிக்மா மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எனக்கு சிக்மா நாமினல் தெரிஞ்சிருச்சு. சிக்மா நாமினல் இஸ் ஈக்குவல் டு 25 நியூட்டன் per mm ஸ்கொயர். தென் இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் A/W இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா KT இருக்குது. A/W என்ன அப்படின்னு பார்க்கலாம். A/W ஏங்கிறது வித் ஆஃப் த பிளேட் 60 mm, டபிள்யூங்கிறது ஏங்கிறது என்ன அப்படின்னா ஹோல் சைஸு எவ்வளோ அப்படின்னா 12 mm, ஹோல் சைஸு 12 mm divided by width of the plate என்ன அப்படின்னா 60 mm, that is equal to 12/60 is equal to 0.2. so 0.2 0 0.1 0.2. ஸோ 0.2 இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போங்க. இந்த லைன் வந்து கிராஃபில் எங்கே போய் முட்டுது அப்படின்னா கர்வில் இந்த இடத்துல முட்டுது. ஸோ அதில் ஒய் ஆக்சிஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5. ஸோ கேடியோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃப்ரம் த டயக்ராம் 2.5. இப்போ கேடிக்கான ஃபார்முலா போடுங்க. கேடிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிவைடட் பை நாமினல், தட் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஸோ சிக்மா மேக்ஸ் வேணும் அப்படின்னா நாமினல் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 2.5 × சிக்மா நாமினல். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2.5 × சிக்மா நாமினல் வேல்யூ 25, தட் இஸ் ஈக்குவல் டு 62.5 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ 62.5 நியூட்டன் per mm ஸ்கொயர் தான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபார் த கிவன் டயக்ராம். ஓகே, செகண்ட் சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். தெர் இஸ் அ ஸ்டெப்டு பார், அதாவது ஒரு சர்டைன் லென்த்துக்கு 50 mm டயமீட்டரும் இன்னொரு சர்டைன் லென்த்துக்கு 25 mm டயமீட்டரும். அது வந்து எவ்வளோ லென்த்துங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ இட் வில் பி எக்ஸ்டெண்டிங். இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்கன்டினியூ ஆகுது, அதோட சடனாக கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஃபில்லட் கொடுத்துருக்காங்க. ஃபில்லட்டோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 5 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே அக்கர் ஆகும், எங்கே டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேஜ் நம்பர் அகெயின் கிராஃபுக்கு போகணும். கிராஃபில் போயிட்டு நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம் கிராஃபில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பார்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க, பெண்டிங் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி, ட்விஸ்டிங் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி. பட் நமக்கு ஆக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா ஆக்சியல் லோடு, அலாங் த ஆக்சிஸ் டென்சைல் லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் பர்டிகுலராக இந்த டயக்ராமை 7.7 7.13 வரைக்கும் உள்ள பேஜஸில் தேடிட்டே வாங்க, நமக்கு இந்த டயக்ராம் கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் டியை வந்து பெரிய டயமீட்டரும் ஸ்மால் டியை சின்ன டயமீட்டர் எடுத்துருக்காங்க. தென் ஸ்மால் ஆர் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ஆருங்கிறது அந்த ஃபில்லட்டோட ரேடியஸ், அதை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது இதுவும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை சிக்மா நாமினல். சார் சிக்மா நாமினலுக்கு ஃபார்முலா தரலையே அப்படின்னா சிக்மா நாமினலுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தேவையில்லை. ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் என்ன ஆக போகுது, டிஸ்கன்டினியூட்டி இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் வந்து 25 mm. இதோட கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பு தான்.
ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா என்ன பார்த்தீங்க அப்படின்னா π/4 இன்ட்டு டயமீட்டர். அந்த இடத்துல உள்ள டயமீட்டர் என்ன அப்படின்னா 25 ஸ்கொயர். ஸோ இதோட ஏரியாக்கான வேல்யூ 25 mm டயமீட்டராக போட்டோம் அப்படின்னா 491 மில்லிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிக்மா நாமினல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா நாமினல் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா எந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி ஆகுதோ அந்த இடத்துல உள்ள ஏரியா. இந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி ஆகுது, அந்த இடத்துல டயமீட்டர் வந்து என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகியிருக்கு, 50லேருந்து 25 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ லோட் வேல்யூ 12 kN, 12 into 10⁻³ Newton divided by 491 mm square, that is equal to 34.4 Newton per mm square. இதுதான் என்ன அப்படின்னா சிக்மா நாமினல் வேல்யூ. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை சிக்மா நாமினல் இந்த ஃபார்முலாவை போட்டு கேடி வேல்யூ சிக்மா நாமினல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், சிக்மா மேக்ஸ் என்னன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ கேடி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எங்கே போவோம், ஆப்வியஸாக கிராஃபுக்கு தான் போவோம். கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் கேடியும் எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்டி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. போன சம்முக்கு ஒரே ஒரு கர்வ் தான் இருந்துச்சு, இந்த சம்முக்கு நிறைய கர்வ் இருக்குது. அந்த கர்வ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா d/d ரேஷியோவை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ d/d ரேஷியோவை பேஸ் பண்ணி கர்வும் எக்ஸ் ஆக்சிஸில் r/dயும் இருக்குது. d/d bigger diameter 50, smaller diameter 25, that is equal to 2. Then rங்கிறது notch radius, அதாவது fillet radius 5 mm, smaller diameter 25, that is equal to 0.2. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேடி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, d/d2, d/2ங்கிறது d/2 தான் மேக்ஸிமம். இதுதான் வந்து அந்த கர்வ். சரிங்களா, இதுதான் அந்த கர்வ். இதெல்லாம் வந்து d/d என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. r/d வேல்யூ என்ன அப்படின்னா 0.2, 0.06, 0.1, 0.14, 0.18, 0.22. அப்போ இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா 0.2 இருக்கும். ஸோ 0.2 அப்படியே மேலே ரைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா d/d2 எதில் டச் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டச் ஆகுது. அது ஹரிசாண்டல் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5. ஸோ கேடியோட வேல்யூ ஃப்ரம் த கிராஃப் 1.5, that is equal to sigma max divided by sigma nominal. sigma nominal value என்ன பண்ணியிருக்கோம், இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 34.4. ஸோ KT into sigma nominal is equal to sigma max. KT value 1.5, that sigma nominal value 34.4. சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், sigma max value கிடச்சிடும். Okay, so this is how we can calculate the maximum stress for the stress concentrated area. Thank you.